ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏகே பிடாஸ். நான் உங்கள் அருண்குமார் பேசுகிறேன். இது ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு எல்லோரும் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணுறத அப்படியே போட்டு அடித்து பிழிஞ்சு கொலால போட்டு ஒரு வழியாக்கி அப்படியே அதை போட்டு பிழிஞ்சு அதில் இருக்கிற எல்லாமே அந்த கலரே போயிடும் போயிடும் போல் அந்தளவுக்கு க்ளீனிங் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற நீங்கள் டஸ்ட்டை மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். அது ஏன்னா அதில் இருக்கிற ஒரு குட் பாக்டீரியாஸு, ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஒரு சில பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து செராமிக் ரிங்ஸ்லையும் நான் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி ஃபில்டர்லேயும் இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு ரொம்பலாம் க்ளீன்லாம் பண்ணக்கூடாது. தண்ணியில் வச்சு சும்மா ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது நீடில்ஸு கீழே இருக்கிற அந்த வெயிட் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி கழுவிங்கன்னா போதும். நான் இங்கே ஒரு கையில் பண்ணுறேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு வாட்டம் இல்லை. அதனால் என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியல. பண்ணுறத நீங்கள் அந்த மாதிரி பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதில் இருக்கிற டஸ்ட்டு வந்தாலே போதும். ஃபில்ட்ரேஷன் க்ளீனிங் பண்ணுறதே அவ்வளோதான். அதை விட்டு ஃபுல்லாக அதை அடித்து ஒரு வழியாக ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சும்மா ஒரு ரொம்ப க்ளீன் பண்ணால் இந்த சுத்தமாக இருக்கும். நல்லா இன்னும் நல்லா அழுக்கு நல்லா எடுக்கும். இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அவ்வளோதான். ஓகேங்களா? நார்மலாகவே தண்ணியில் நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கு வந்துச்சுனாலே முடிஞ்சது கதை. ஓகே ஓகே கைஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக பண்ணுங்கள். சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஓகே கைஸ், பாய்.